ஹாய் ஆல். ஸோ பேசிக்கலி குக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். பட் டெய்லி குக் பண்ணணும்னா அதர் ஒர்க்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணணும், விச் இஸ் பார்ட்னர் ஆஸ் வெல். பட் மோஸ்ட்லி என்ன நடக்குதுன்னா வீட்டில் பொண்ணுங்க தான் வீட்டு வேலைலாம் செய்யணும்னு ஒரு டேக் கொடுக்குறாங்க, விச் இஸ் ஐ டோட்டலி டிஸ்அக்ரி வித் இட். பிகாஸ் அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது கேட்கும் போதே. பிகாஸ் பொண்ணும் பையனும் ஒன்றா வேலைக்கு போகிறாங்க, ஒன்றா ஏர்ன் பண்ணுறாங்கன்னும் போது வீட்டு வேலையும் தே ஹேவ் டு ஷேர். அண்ட் தட் இஸ் ஸோ பேசிக்ஸ். அதையே இப்போ க்ளோரிஃபை பண்ணுறாங்க, நான் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஹெல்ப். இது 2 பேரோட டியூட்டி. வீட்டு வேலை செய்கிறது 2 பேரோட டியூட்டி. சம்பாதிக்கிறது எப்படி 2 பேரோட டியூட்டியோ, அந்த காலத்துலலாம் சம்பாதிக்கிறது ஹஸ்பண்டோட டியூட்டி, வீட்டு வேலை பார்க்குறது பொண்ணுங்களோட டியூட்டியாக இருந்துச்சு. இப்போ டைம் சேஞ்ச்ட், போத் ஆர் ஏர்னிங் வெல். அப்படின்னும் போது போத் ஹாவ் டு குக் டுகெதர். அட்லீஸ்ட் குக்கிங் வரலனாலுமே அதர் ஷோஸ் ஹாவ் டு பி ஹெல்ப்ட். பார்த்தீங்களா, நானே ஹெல்ப் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் தட் இஸ் ஹவு திஸ் ஜெனரேஷன் ஹவ் பீன் ட்ரெயின்ட் ஆஸ் வெல். லைக் த ஓல்ட் ஜென்ரேஷன் தட் ஹவ் டு பி சேஞ்ச். அட்லீஸ்ட் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தட் இட் ஷுட் பி லைக் நம்மளோட பசங்களோ இல்லை நம்ம தம்பியோ அவங்கள அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். விச் இஸ் இட் இஸ் போத் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேனேஜ் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி அதை அவங்களுக்கு கிளியராக எஜுகேட் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அண்ட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் பொண்ணுங்களே கிச்சனில் வேர்த்து போயிட்டு சமைச்சிக்கிட்டு வேலைக்கும் போயிட்டு கஷ்டப்படணும் சொல்லுங்கள். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பை காய்ஸ்.